நம்ம எந்த விஷயத்தை செஞ்சாலும், எந்த தொழில் ஆரம்பித்தாலும், எதை பண்ணாலும் அந்த 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. செய்யாத அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்கவங்களே சொல்லுவாங்க. ஏன் யாராக இருந்தாலும் அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த 4 பேர் யாருங்க? இந்த 4 பேர் யார் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க? முதல்ல இருக்கிறது நம்ம உறவினர்கள், 2வது நண்பர்கள், 3வது நம்ம தெரிஞ்சவங்க, வேலை பார்க்குறவங்க, 4வது நமக்கு யாருன்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனால் அவங்களுக்கு நம்மளை தெரியும். இப்படி பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அது என்னங்க, நம்மளுக்கு தெரியாது, ஆனால் அவங்க நம்மளை பார்த்து பேசுவாங்க, தெரியாதவங்க பேசுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க நம்மளுக்கு வந்து திடீர்னு ஒருத்தவங்க பார்ப்பாங்க. என்னப்பா படித்து முடிச்சிட்டியா? ஏன்னா நம்ம அப்பாவோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு யாராவது இருக்கலாம், இல்லை நம்ம வீட்டுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்களே யாராவது இருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து எனக்கு வந்து யாருன்னே அவங்களுக்கு தெரியாது, ஆனால் அவங்களுக்கு நம்மளே தெரியும். என்ன கல்யாணம் ஆகலையா, வேலைக்கு போகலையா, இப்படி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க கேட்குறது தான் இருக்கும், நம்மளுக்கு கேட்கும் போது அது எரிச்சலாக இருக்கும். ஆனால் நம்ம ஏதோ முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருப்போம், வேலை பார்த்துக்கிட்டு தான் இருப்போம், படிச்சுக்கிட்டு தான் இருப்போம், ஏதாவது வேலைக்கு போயிட்டு தான் இருப்போம். முதல்ல அவங்க கேட்குற இந்த 4 கேள்வி என்னன்னு பார்த்தா, ஃபஸ்ட் இதுக்கு வரும் கல்வி, வேலை. 10th படிச்சிருப்போம், 12th படிச்சுட்ருப்போம். என்னப்பா 10th தான் படிச்சுட்டு இருக்கியா, என்ன மார்க் வாங்கினேன், 12th என்ன மார்க் வாங்கினேன், டிகிரி என்ன படிச்சிருக்க, ஏன் அக்கௌண்ட்ஸ் எடுத்த, ஏன் இன்ஜினியரிங் எடுத்த, ஏன் டாக்டருக்கு போகல, இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. படித்து முடிச்சுட்ட இன்னும் வேலைக்கு போகலையா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன் இந்த வேலைக்கு போகலையா, ஏன் இவ்வளோ சம்பளம் குறைச்ச போகிற, ஏன் வெளிநாட்டுக்கு போகலையா, ஏன் அதர் ஸ்டேட்டு பெங்களூர் போகலையா, சென்னைக்கு போகலையா, இப்படி கேள்விகள் பல பேர் கேட்டுட்ருப்பாங்க. 2வது கல்யாணம், குழந்தை. ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணலையா, வேலை கிடச்சிருச்சு இன்னும் ஏன் கல்யாணம் பண்ணல, ஏன் எங்கள் வீட்டில் பக்கத்துலலாம் கல்யாணம் முடிச்சுட்டாங்க, எங்கள் வீட்டு பையனுக்கு முடிச்சிட்டோம், எங்கள் வீட்டு பொண்ணுக்கு முடிச்சிட்டோம், ஏன் இன்னும் வீட்டிலேயே வச்சுருக்கிறீங்க பொண்ணை, இப்படி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஏன் இன்னும் குழந்தை பெற்றுக்கல, ஏன் தள்ளி போட்டுகிட்டே இருக்கீங்க, தள்ளி போட்டால் இந்த பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை வரும், இப்படி சொல்லக்கூடிய சில ஆட்கள். நம்மளுக்கு தெரியும் எப்போ குழந்தை பெற்றுக்கலான்னு, ஆனால் கேள்விகள் மொத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். 3வது ரொம்ப முக்கியம், மித்த விஷயத்த நேரடியாக கேட்பாங்க. 3வது கேரக்டர் அசைனேஷன் பண்ணுறது வந்து நம்மளை அசிங்கப்படுத்துறது. நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் பேசாமல் பின்னாடி முதுகில் உட்காந்து பேசக்கூடிய, சில பேர்கிட்ட உட்காந்து பேசக்கூடிய, அவன் சரியில்லை, எதாக இருந்தாலும் திட்டுறான், போல்டாக பேசுகிறான்றது பேரில் எல்லாத்தையும் அசிங்கப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளே. ஆனால் நம்மகிட்ட பேசும்போது சூப்பராக பேசுகிற, நேர்மையாக பேசுகிற அப்படின்னு என் நேராகவே சொல்லுவாங்க. ஆனால் பின்னாடி என்னை அசிங்கப்படுத்துவாங்க. இப்படி பல பேருக்கு உங்களுக்கு அசிங்கப்படுத்துறது வந்து சொல்லவே வேணால் பல விஷயத்தில் அசிங்கப்படுத்துவாங்க. நேரடியாக பேச முடியாத ஒரு விஷயத்தை என்னென்னா அவங்களால செய்ய முடியல, நம்ம செய்கிறோம், அதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாதனால அதை கேரக்டர் அசைனேட் பண்ணுறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க. 4வது பொருளாதார அடிப்படையில். வேலை கிடச்சிருச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, ஏன் இன்னும் வீடு கட்டலை, ஏன் இவ்வளோ கொஞ்சம் சம்பளமா, லோன் போட வேண்டியதானே, ஏன் இப்போ எவ்வளோ பெரிய வீடு கட்டிகிட்டு இருக்காங்க, அந்த இடத்த வாங்க வேண்டியதானே, வெளியில் இவ்வளோ இடம் குறைச்சி கிடச்சிருக்கேன், ஏன் இந்த இடத்துல வாங்கலடா, அங்கே இங்கேன்னு சொல்லி நம்மளை அப்படியே நெருக்கடியாக்கக்கூடிய முக்கியமான ஒரு கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கும். இவங்கெல்லாம் எப்படி அடக்கிறது, இவங்களெல்லாம் ஒரு இந்த கேள்வி 4 பேர் 4 விதமாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்களே, இவங்களெல்லாம் எப்படி அடக்கிறதுன்றது ஒரு யோசனையாக நான் சொல்கிறேன். வேலை, கல்வி அந்த இதில் கேட்டாங்கன்னா, 10th முடிச்சுட்டா ஏன் இந்த டிகிரிக்கு இந்த சேரல, 12th முடிச்சுட்டா ஏன் இந்த ஸ்கூல் சேரலன்னு கேட்டால், ஏன் வாங்கி கொடுங்களேன், எனக்கு யாரையும் தெரியாது வாங்கி கொடுங்கன்னு சொல்லி பாருங்களேன், உங்களை விட்டு ஓடியே போயிடுவாங்க. வேலை கிடைக்கல அப்படின்னா, எனக்கு என்னால் முயற்சி பண்ண முடியல, நீங்கள் முயற்சி பண்ணி கொடுங்களேன், உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் பையன் தானே ஃபாரினில் இருக்கிறார், எனக்கு அங்கே வேலை வாங்கி கொடுங்கன்னா உங்ககிட்ட பேசவே மாட்டாங்க. 2வது கல்யாணத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா, என்னப்பா இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலன்னு கேட்டேன், பொண்ணு இருந்தால் கொடுங்க, உங்கள் பொண்ணே இருக்கல எனக்கு கொடுங்க, நம்ம வீட்டில் மாப்பிள்ளை இல்லைன்னு கேட்டாங்கன்னா உங்கள் வீட்டு பையனை எனக்கு கொடுங்க அப்படின்னு டக்குன்னு கேட்டால் கண்ணு பிதுங்கியே நின்றுவாங்க. குழந்தை பெற்றுக்கல அப்படின்ற மாதிரி கேட்டால், குழந்தை இது எனக்கு இந்த டாக்டர்னு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்களேன், நீங்கள் யாராவது இருந்து சொல்லுங்களேன் அப்படின்றத மாதிரி நம்ம கொண்டு போகும்போது கேள்வி ஒரு பயந்துட்டு வரவே மாட்டாங்க. இந்த கேரக்டர் 3வது விஷயம், நம்ம கேரக்டரை நம்மளை அசிங்கப்படுத்துகிறவங்கள விட்டுறணும். ஏன்னா அவங்களுக்கு நம்மக்கிட்டே நேரடியாக வராதவங்ககிட்ட நம்ம வச்சுக்கவே கூடாது. அது நடந்து போயிட்டே தான் இருக்கும், அது என்ன பண்ணாலும் அவங்கள திருத்தவே முடியாது, அவங்க புத்தி அப்படி தான். 4வது பொருளாதார அடிப்படையில் நம்ம வீடு வாங்கலை, காரு வாங்கலை இப்படின்னு எதாவது கேட்டாங்கன்னா, வீடு கட்டணும், ஏன் இன்னும் கட்டாமல் இருக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்கன்னா, சார் நான் கட்டலான்னு தான் நினச்சிட்டு இருக்கிறேன், லோன் போட்டேன் கிடைக்கல, ஒரு 10 லட்சத்துலேருந்து ஒரு 15 லட்சம் எனக்கு தேவைப்படுது, ஸ்டார்டேஜ் ஆகுது, கொடுத்து உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் தலை தெறிக்க ஓடி போயிடுவான். இப்போ இந்த 4 பேர்கிட்ட அவன் பொறுப்பை கொடுத்துருங்க. நீங்கள் அதை கொடுத்துட்டிங்கன்னா அந்த 4 பேர் நம்ம கிட்டே வர மாட்டாங்க, 4 விதமாக பேசவே மாட்டாங்க. ஐயோ அவன்கிட்ட போனால் இந்த உதவி கேட்குறான் ஐயோ அப்படின்னு நிறைய பேர் தோணும். அதுக்கு அந்த 4 பேரை ஒதுக்கிடணுமா? கிடையாது. 4 பேர் 4 விதமாக பேசினாலும் அது நம்மளுக்கு எப்படி பேசுகிறாங்கன்னு நீங்கள் எடுத்துக்கணும். நம்மளுக்கு ஆதரவாக நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த யோசனையை எடுத்துக்கோங்க.
உதாரணமாக நம்ம கோவப்படுறோம், கத்துறோம், நிறைய பேர்கிட்ட ஒரு கும்பலில் நடத்தும் போது நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாங்கன்னா அதை சொன்னவங்க யாருன்னு பாருங்க. யோசிச்சு அதை திருத்திக்கிட்டா நம்மளுக்கு நல்லதுன்னு நினச்சா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி யோசனை எடுத்துக்கலாம். அந்த 4 பேர் 4 விதமாக நம்மளுக்கு ஏதாவது ஆலோசனை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வீடு கட்டு, இந்த மாதிரி வருஷம் வருஷம் ரூபா கட்டு, அப்படி கட்டினேன்னா உனக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சும் உனக்கு மெச்சூர் ஆகும், உனக்கு கிடைக்கும் அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. அந்த சொல்கிற மனிதரை யாருன்னு பாருங்கள், சொல்கிறவங்களுக்கு அந்த உள்ளத்தை பாருங்கள், அவங்கள எடுத்துக்கலாம். எல்லாரையும் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளை பொழுது போகாமல் அவன் வீட்டில் சாப்பிட்டுட்டு பொழுது போகாமல் அவனுக்கு வேலை வெட்டி இல்லாமல் நம்மளை கேள்வி கேட்டு ஃபோன் அடித்து பேசுகிறவன்ட்டெல்லாம் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவங்கிட்ட எப்படியோ அவங்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சா அவன் நம்மக்கிட்ட கேள்வி கேட்க மாட்டான். நம்மளுக்கு தெரியும் என்ன படிச்சிருக்கோம், நம்மளுக்கு தெரியும் என்ன வேலை வாங்கணும், நம்மளுக்கு கல்யாணம் எப்போ ஆகணும் நம்மளுக்கு தெரியும், எப்போ குழந்தை பெற்றுக்கு நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு தெரியும் எப்போ வீடு கட்டணும், எப்படி முன்னேறணும்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம சூழ்நிலை நம்ம லைஃப்பில் எப்படி போகிறோம், என்ன ஒரு கோலில் வச்சுருப்போம், நம்ம போயிட்டுருப்போம். இது எல்லார்ட்டையும் எப்பயும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுக்கு செய்கிற நேரத்தில் நம்ம செஞ்சுருவோம். அப்போது இந்த 4 பேரை 4 விதமாக இருக்கிற ஆளுங்களை எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணுறதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ நம்ம லைஃபுக்கு தேவை வந்து நம்மளை கைடன் பண்ணுறவங்க, நம்ம மென்டாராக இருக்கிறவங்க, நம்மளுக்கு வெல்விஷராக இருக்கிறவங்கள எடுத்துகிட்டு போங்க. வெல்விஷர் இல்லாதவங்கள நம்மளை அசிங்கப்படுத்தணும், நம்மளை பார்த்து அவங்க தோல்வி அடைஞ்சால் அவங்க சந்தோஷம் அடைகிறவங்கள பொறுப்பை கொடுத்து பார்த்தீங்கன்னா எந்த காலத்துலையும் எப்பையும் நம்ம கிட்டே வர மாட்டாங்க. இப்போ இல்லை, எப்பயுமே வர மாட்டாங்க. அப்போ இந்த 4 பேரை பார்த்து பயப்படாதீங்க. 4 பேர் விதமாக பேசுவாங்கன்னு நினச்சி எதையும் செய்யாமல் இருக்காதீங்க. உங்களுக்கு எதை செய்யணுமோ முதல்ல செய்யுங்க. தோல்வி அடைவீங்க, உங்களால் எந்திரிச்சு வர்றது கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒரு சர்டன் டைமில் நீங்கள் எந்திரிச்சு வரும்போது அந்த 4 பேர் 4 விதமாக பேசினவங்க எனக்கு அன்னைக்கே தெரியும் ஸ்ரீராம் ஜெயிச்சிருவான், அன்னைக்கே தெரியும் பெரிய ஆள் ஆயிடுவான், அன்னைக்கே தெரியும் வீடு வாங்கிடுவான், அன்னைக்கே தெரியும் கோடீஸ்வரன் ஆயிடுவான். இந்த 4 விதம் பேசின வாயை நம்மளே பேசும். அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது உங்களோட முயற்சி மாத்திரம்தான். இவன் சொல்கிற விஷயத்த காதில் வாங்காமல் நல்லதை சொன்னதை காது வாங்கி அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் முன்னேறதுக்கான வழி இருந்துச்சுன்னா செய்ய பாருங்கள். இல்லையா உங்ககிட்டயே ஒரு வழி இருந்துச்சுன்னா அதை செய்ய பாருங்கள். உங்கள் படிப்பாக இருந்தாலும் சரி, உங்கள் வேலையாக இருந்தாலும் சரி, உங்கள் கல்யாணம் இருந்தாலும் சரி, உங்கள் குழந்தைய பெற்றுக்கிறதாலும் சரி, உங்களோட வீடு கட்டுறாலும் சரி, நீங்கள் அதை முடிவு பண்ணுங்கள். அந்த கேரக்டர் அசிங்கப்படுத்துகிறவனை பற்றி கேரே எடுத்துக்காங்க. நம்ம இந்த மசுருக்கு சமன்ற நினச்சிக்கோங்க, தப்பாக எடுத்துக்காங்க இந்த வார்த்தையை சொல்கிறேன்னு இருக்கு. ஏன்னா நான் அப்படி தான் அவனெல்லாம் நினச்சிட்டு போவேன். ஏன்னா எனக்கு வேலை ஜாஸ்தி இருக்குது, எனக்கு பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது, படிக்க வேண்டியது நிறையா இருக்குது, மனிதர்களை பழக்க வேண்டியது நிறையா இருக்குது, நான் செய்ய வேண்டியது நிறையா இருக்குது. எனக்கு 1,00,000 பேரை அவங்கள இதில் கஷ்டத்துலேருந்து விடுபடுறணும்னு என்னோட ஆசை. அந்த எண்ணை நோக்கி நான் போயிட்டுருக்கிறேன். அவங்களுக்கு வந்து நல்ல விஷயத்த சொல்லணும். எனக்கு சொல்லலை, எனக்கு கிடைக்கல, அதை காண்டி உலகத்துக்கே கிடைக்கக்கூடாதுன்னு இல்லை. எனக்கு இப்போ நான் உணர்ந்திருக்கேன், அந்த உணர்ந்த விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன், மோட்டிவேஷனாக கொடுக்குறேன். நீங்கள் ஜெயிக்கணும், நான் ஜெயிச்சிருக்கேன், அதே மாதிரி நீங்கள் ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி உணர்றதுக்காண்டி உங்களுக்கு நல்லது சொல்லணுன்றக்காண்டி இந்த வீடியோ உட்காந்து டெய்லி நான் பண்ணிட்டு இருக்க காரணமே இது. என்னோட விஷனாக இருக்குது. நான் இப்போ இது கிடைக்காத ஒன்றை உங்களுக்கு கிடைக்கணும்னு செய்கிறேன். இந்த 4 பேரை நான் யோசிச்சிருந்தேன்னா இதை நான் செய்ய மாட்டேன். இந்த வீடியோவில் பண்ண இந்த மூஞ்சிலாம் செஞ்சுட்ருக்குன்னு என்கிட்டே சொல்கிறாங்க, இவன் எனக்கு அட்வைஸ் பண்ணுறான்றது மாதிரி சொல்கிறாங்க. நான் அது கேரே எடுத்துக்கல. ஆனால் இதில் வீடியோ பார்த்துட்டு பல பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறது, பல பேர் சந்தோஷம் அடைஞ்சிறது, பல பேரோட ஆதங்கத்தை சொல்கிறது, பல பேர் வந்து லைஃப்பில் அடுத்த மூமெண்ட்டுக்கு இதனால நான் சேஞ்ச் ஆகிருக்கேன், நான் காலையில் வாக்கிங் போகும்போது நான் சேஞ்ச் ஆனேன், இந்த விஷயத்தை கேட்டு சேஞ்ச் ஆனேன், நான் இப்போ இது எனக்கு தேவையான ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஆத்ம திருப்தி கிடைக்குது. இதுக்காண்டி தான் நான் ஓடிட்டுருக்கேன். இந்த ஒரு விஷயத்துக்காண்டி இன்ன வரைக்கும் காசு பணம் நான் எடுக்கணுன்றதுக்காண்டி செய்யலை. அப்போ என் விஷன் என்னன்றது எனக்கு தெரியும், நான் என்ன செய்கிறேன்றது எனக்கு தெரியும். அதனால் இந்த 4 பேரை நான் எப்பயுமே யோசிச்சது கிடையாது. அது மாதிரி நீங்களும் இந்த 4 பேரை யோசிக்காதீங்க. 4 பேர் அப்படி நினச்சிக்குவாங்க இப்படி நினச்சிக்குவாங்கன்றத யோசிக்காதீங்க. கல்யாணம் வீட்டுக்கு போனாலும் அந்த 4 பேர் உங்களை பேசுவாங்க. நீங்கள் எங்கேயும் போகாமல் மாத்திரம் இருக்காதீங்க. அவங்க பேசுவாங்க இவங்க பேசுவாங்கன்றதுக்காண்டி நல்லது கெட்டு கலந்துக்காமே நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்காதீங்க. நீங்கள் போங்க, ஃபேஸ் பண்ணுங்கள். தைரியமாக நின்னீங்கன்னா உங்கள் தைரியத்தை பார்த்துட்டு அந்த 4 பேர் பேச மாட்டான், பின்னாடி பேசுவான். அவனை திருத்தவே முடியாது. அவன் புத்தி அப்படி தான். ஏன்னா ஒரு காலத்தில் காணா போயிடும். ஒவ்வொருத்தனும் ஒரு காலகட்டத்தில் வந்துகிட்டே இருப்பான், நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்க காணா போயிடுவான், இன்னொருத்தன் வருவான். காணா போயிட்டே தான் இருப்பாங்க, நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க. நிரந்தரமாக நிற்கிறது நம்ம மாத்திரம்தான். நீங்கள் தான் நிற்பீங்க, நம்ம தான் நிற்போம். அதனால் கஷ்டங்கள் வாழ்க்கையில் இருக்க தான் செய்யும். 4 பேரை பார்த்து நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஜெயிக்கவே முடியாது. இந்த 4 விதமான எண்ணங்கள் உள்ள மனிதர்களை நகர்த்திட்டு
உங்கள் 4 விதமான நல்ல எண்ணங்களை நீங்கள் பொறுத்துக்கிட்ட உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டிய விஷயத்த செய்யுங்க. இது யாருக்கு தேவையோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு உங்களோட விஷன் என்னன்றதை நான் தெரிஞ்சுக்கிறேன். லைக் பண்ணிங்கன்னா என் வீடியோ ரெக்கமெண்டேஷன் போகும். நிறைய பேர்த்துக்கு போய் சேரனால ரெக்கமெண்டேஷன் ஆகிறனால எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். உங்கள் சப்போர்ட் தேவை. 4 பேர் விதமான நினைக்காம எனக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.